பொங்கல் இன்னொன்று விவசாய சங்கங்கள் தண்ணீர் வரவில்லை என்ற காலத்தில் தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்களே தவிர ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் இந்த இடத்தில் எங்களுக்கு தடுப்பணை வேண்டும், இந்த தண்ணீரை இப்பொழுது சேமிக்க வேண்டும் என்ற எந்த விதமான போராட்டத்திலும் ஈடுபடுவதில்லை. அது தொடர்பாக அரசுக்கிட்ட மனுலாம் கொடுக்குறாங்களா உண்மையிலேயே? ஏன்னா காவிரி கரையோர பகுதிகளில் குறுவைக்கு தண்ணி இல்லை, இல்லைன்னா சம்பா மழை வெள்ள நீரில் மூழ்கி போச்சு. இதே பிரச்சனையை தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இந்த தண்ணீரை எங்களுக்கு தேவையான நேரத்தில் வழங்கவும் தேவையான நேரத்தில் கொடுக்கவும் அதற்கான புதிய அந்த நீர் சேமிப்பு தொழில்நுட்ப முறைகளை அமல்படுத்துவதில் விவசாயிகள் சங்கங்களும் கொஞ்சம் அலட்சியமா இருக்குங்கிறது ஒத்துக்கிறீங்களா? இல்ல சார், விவசாய சங்கம்ல ஐயா காவிரியில ரங்கநாதன் ஐயா, இங்க ஈரோடு மாவட்ட நல்லசாமி ஐயா, PR பாண்டியன், இப்படி தொடர்ச்சியாக விவசாயிகள் கோரி இருக்கிறாங்க. உண்மை சொன்ன எல்லா விவசாய சங்கங்களையும் அழைத்து உட்கார வைத்து இந்த பிரச்சனையை நிரந்தரமான தீர்வுக்கு என்ன வழி என்று அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் சொல்வது சாத்தியமா என்று ஆராய்ந்து அதன்படி அது சாத்தியமாக இருந்தால் நிறைவேற்றினால் நிச்சயமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவாங்க. ஏன்னா இன்னும் பாருங்க, காவிரி தண்ணி முழுமையா திறந்த காலத்துக்கு கூட கடை பகுதி புறஞ்ச தண்ணி இல்லைங்க, இப்போ இருக்குது. நாகப்பட்டினம் தண்ணியே இல்லைன்னு தான் போராடுறாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்துல தூர்வாரில தண்ணி வரல, எல்லா ஆட்சியிலும் போராடுறாங்க சார். மழை கடுமையா போயிது, தண்ணி நீக்கிட்ட பின்னாடி கூட கடைமடை பகுதிக்கு தண்ணியே போறது இன்னும் குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ இதை சரி செய்ய நிலைமையில் அரசு தொடர்ந்து முயற்சிகள் விவசாயிகள் போராட்டாங்க. விவசாயி சொல்லாம எல்லா விவசாயம் கோரி இருக்கிறாங்க. தீவிர போராட்டத்தை விவசாயிகள் ஈடுபடுற மாதிரி இல்ல. கடைமடை பகுதியில் தண்ணி வரலாம் அப்படிங்கிறாங்க, மழை பெஞ்சா இழப்பீடு வழங்குறாங்க. இருக்கிற தண்ணியை எப்படி மேலாண்மை பண்ணணுங்கிற ஒரு ஆலோசனையை விவசாய சங்கங்கள் அரசு வலிமையா வலியுறுத்துறாங்களா? அதுதான் என்னோட கேள்வி. இல்ல சார், விவசாயிகள் நீங்க தினசரி போராடக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இல்லை. ஏன்னா அவங்க செய்யறது விவசாயத்தொழில். ஆடு மாடு கோழி நாய் எல்லாம் வச்சு போட்டு தினசரி போராட்டம் அவங்க இல்லை. அதையே மீறி எல்லாம் மீறி போட மட்டும் வர்றாங்க, தொடர்ச்சியெல்லாம் முடியாது. உண்மையிலேயே இதை ஒரு கவனத்தை இருக்கிற வகையில அரசு சொல்றாங்க. அதையே உணர்ந்து அரசு அக்கறை பெறணும். குறிப்பா நீ முதலமைச்சர் டெல்டா மாவட்டம் சொல்றாரு. இப்போ கடந்த காலத்துல மேட்டூர்லயே தூர்வாரினாங்க இல்லைங்களா? இப்போ தூர்வாரிய பிறகு ஓரளவுக்கு அந்த சில பகுதியில நீங்க தடுப்பணை அடைங்க. இப்ப நீங்க அவனாசி இடத்துக்கு அந்த பகுதியில தண்ணி வரும்போது கூட பல இடங்கள்ல 120 தடுப்பை கட்டினாங்க. அதே மாதிரி சேலம் மாவட்டம் நூலேரி திட்டம் நிறைய கட்டினாங்க. கட்டலாம நீங்க கட்டிட்டே வர்றாங்க. அப்போ இது என்ன சிக்கல்னா, நமக்கு வேண்டிய தண்ணீரை விடுவதற்கு அந்த அரசு முயற்சி இல்லை, அந்த அரசு தயாரா இல்லை. இப்போ எந்த காரணத்தை கொண்டு தமிழ்நாடு அரசு மீது தமிழ்நாடு மக்கள் ஒண்ணும் இல்ல சார். நீங்க காவிரி இஷ்யூ குறிப்பிட்ட மாவட்டம் தமிழ்நாடு கூட போகிறது இல்லை. அதே மாதிரிதான் காவிரி. அப்ப இரண்டு தரப்பு மக்களையும் அரசு ரீதியாக மோதப்படுறாங்க. உண்மை என்ன பிரச்சனை, எப்படி பிரச்சனை தீர்ப்பது என்கிற முறையே இதுவரை சொல்லவே இல்லை. விவசாயிகள் செவிடன் காவிரி சங்கம் மாதிரி தொடர்ந்து சொல்றாங்க சார், சொல்லாம சொல்றாங்க. ஆனா அரசு முயற்சிக்கல. கடந்த காலத்துல இது மாதிரி குறைகள் இருந்தது, அதிமுக அரசு முடிச்சது, திமுக முயற்சிக்கு வேண்டும் எதிர்பார்க்குங்க சார். இந்த நிலை நீடிச்சுன்னா அந்த பகுதியை அழிஞ்சு வருங்க. ஏன்னா டெல்டா மாவட்டம் நம்ம தமிழ்நாடு இருக்கு, அங்க விளையக்கூடிய நெல்லை பொறுத்தான் எல்லா மக்களுமே இன்னைக்கு சார் காங்கை பகுதியில நெல்லுக்கு அரிசி அதிகமா இருக்கு, ஆனா நெல் விளையாடுறதே இல்லை. ஆனா தஞ்சாவூர் பகுதி பூரா அந்த டெல்டா மாவட்டம் பூரா பாத்தீங்கன்னா நெல் விளையாடுற பகுதி. அப்போ இரண்டுக்கு முரண்பாடு. இப்போ அரிசி அறவை செய்யப்பட இங்க இருக்குது, நெல் உற்பத்தி அங்க இருக்குது. இதுலயே இணைப்பட சார் ஒரு பகுதி சொல்றா தொடர்ந்து ஒவ்வொரு பகுதி மக்களும் விவசாயிகளும் நெல்லை உற்பத்தி செய்யும் கூட அவங்க லாபகரமா உற்பத்திக்கு ஏற்ற விலை பெறவே முடியலைங்க, நஷ்டத்தையே வாழ்றாங்க. சில பகுதியில வேண்டாம் தொழிலே விட்டு போயிடலாமான்னு போறாங்க. எனவே விவசாயம் அழைத்து கொண்டிருக்கிறது முதலியே. இனியாவது டெல்டா மாவட்டங்களை பாதுகாப்பதற்கு மற்ற மாநில அரசுகள் உரிய முயற்சி எடுக்காவிட்டால் மிகப்பெரிய ஆபத்தில் முடியுது. இந்தியா முழுமைக்கும் ஒருமித்த கருத்து வர வேண்டும்ங்க. அப்படி நதிகள் அனைத்தும் இணைக்கும் சொல்லுங்க, நதிகள் அனைத்தும் பொதுதான். மகாகவி பாரதி சொல்றாரு, எல்லோரும் பொதுவான ஒன்றை தனக்கானது என்று ஒவ்வொருவரும் முடிவெடுத்தால் உணவும் நீரும் சோறும் தான் முக்கியமான ஒன்று, இரண்டையும் பிடிக்கூடாது கருத்து. ஓகே, இன்னொரு கேள்வி சார். இந்த மேகதாது அணை விவகாரத்தை பொறுத்தவரையில பொதுவாக இந்த இன்றைய உச்சநீதிமன்ற உத்தரவு தொடர்பாக ஒரு விமர்சனம், ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. தமிழக அரசு உரிய முறையில் அந்த நீதிமன்றத்தில் முன்னரே அந்த திட்ட அறிக்கைக்கு தடை கோரவில்லை என்றும், அந்த திட்ட அறிக்கைக்கு நாங்கள் தடை கோரினோம், அது தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது என்றும் இரண்டு கருத்துக்கள் கூறப்படுகின்றன. சட்ட ரீதியான முயற்சிகளை தமிழக அரசு கொஞ்சம் சுணக்கமாக மேற்கொண்டதா நீங்க ஃபீல் பண்றீங்களா சார்? சார் 3 ஆண்டுகளுக்கு முன்பே இதே சிக்கல் வந்தது. தண்ணியை விட மறுத்த போது மேகதாது அணை கட்டுவோம் சிவகுமார் துணை முதலமைச்சர் சொல்லிய போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் தெளிவா சொன்னார். அதாவது மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்த தமிழ்நாடு அரசு செயல்பட வேண்டும். அழுத்தம் கொடுத்தது ஒண்ணு. இரண்டாவது, நீதிமன்றத்தை அணுகுனா அது எழுதிக்கிட்டே போகணும்னு சொன்னாங்க. அது காலநிலை அதிகமாக சொல்லி துறைமுறையே பேசினாரு.
அப்போ மேலாளர் அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை தயார் செய்து சரி. அதற்கான நிதி ஒதுக்கி எல்லா ஏற்பாடுகளையும் அந்த மாநிலம் செய்கின்ற வரையிலும் பொறுத்திருந்து பாருங்க. தமிழ்நாட்டை கலந்து கொள்ளாமல் அது ஆணையத்தை கலந்து ஆலோசிக்காமல் கர்நாடக அரசு ஒன்றுமே செய்ய முடியாது என்று துறைமுறை சொன்னாங்க. இப்ப பாருங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் அணுகுறது. அப்போ உண்மை சொன்னால் மாநில அரசு செய்த மிகப்பெரிய தவறு காரணம், மெத்தனை காரணம். இதை கடுமையாக போராடி கடுமையாக நீதிமன்றத்தை அணுகி தடுத்து நிற்பாங்க. அதாவது காவிரி நீர் ஆணைய மேலாண்மை வாரியம் என்ன ஒப்பந்த சரத்து சொல்லிச்சோ அந்த சரத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி மேகாலய கட்டது சட்டவிரோதம் செய்யுங்க. எனவே தடுத்து தமிழக அரசு செய்த மிகப்பெரிய உச்ச நீதிமன்றமும் அதை சொல்லியிருக்கு. இறுதி முடிவு எடுக்கும் போது தமிழக அரசின் கருத்து மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை பின்பற்றி தான் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தொடர்ச்சியாக அவர்கள் இந்த மேகதாது அணை ஒரு 9,000 கோடியில் அந்த மேகதாது அணை கட்டப்பட்டு வருகிறது. அதற்கான முயற்சிகளில் அவங்க தொடர்ந்து திட்ட அறிக்கை வரை அந்த அனுமதி பெற்றது அவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அம்சமாக போய்விட்டதோ என்பதற்கு இன்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அதில் எல்லளவும் உண்மை இல்லை, அவர்கள் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்றி கட்ட முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அந்த அணை கட்டுவதற்கான முந்தைய நடவடிக்கை வரை சென்று விட்டார்கள் கர்நாடக மாநில அரசு. அதை நம்ம விட்டு கொடுத்து விட்டோமா என்ற கேள்வியும் விமர்சனம் தான் இருக்கிறது. இதை எப்படி தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல சார், குறிப்பிட்ட அந்த பகுதி 2 மாநிலத்தினுடைய கட்டுப்பாடு இல்லாம அது ஒரு மத்திய அரசு கட்டுப்பாடுலோ அல்லது மேலாண்மை ஆணையம் அப்படிதான் இருக்கு, பொதுவான கட்டுப்பாடுல தானே இருக்கு இருக்குது. அதையும் எப்படி அறிவிக்க முடியுது? யாருடைய பலகீனம் அது? மேலாண்மை வாரியம் சொல்றது உச்ச நீதிமன்றம் சொல்லிய பிறகு கூட அதுக்கு மாற்றாக இன்னொரு உத்தரவு வருது, இதை பின்பற்ற செய்தி வருது சொன்னா எங்க தவறு நடக்குங்க? அதாவது முழுக்க அந்த மாநில அரசாங்கம் இருக்கக்கூடாதுங்க. அந்த எல்லை பகுதியிலே முழு கட்டுப்பாடும் அதாவதுங்க அந்த ஆணையம் அமைச்சா கூட அந்த ஆணையத்துடைய கட்டுப்பாடுங்கிறது மாநில அரசு பங்கு இருக்குங்க. மாநில அரசு பங்கே இருக்கக்கூடாதுங்க. அது தூர்வாருவதோ இல்ல அதை பராமரிப்பதோ எதுவாக இருந்தாலும் அந்த மத்திய ஆணையம் இன்னும் சுதந்திரமாக ஒரு அமைப்பின் மூலமாக இயக்கி அவர்கள் தான் முடிவெடுக்க இருக்கவங்க. அது இல்லாம மாநிலத்திற்கு அந்த சுதந்திரம் கொடுக்கிறது இது மிகப்பெரிய ஆபத்துங்க சார். இது மத்திய அரசு மிக சரியாக கையாளவில்லை. ஏன்னா மத்திய அரசுக்குமே அங்க மாநிலத்தில் ஆட்சியோட அக்கறை இருக்குது, பிஜேபி அவர்களும் கையாளல. இது காங்கிரஸ் பிஜேபி ரெண்டையும் பண்ணுது. எனவே இதன் தவறுகள் அனைத்துக்கும் காரணம் மத்திய அரசும் காரணம், 2 மாநில அரசியலும் காரணம். ஓகே சார்.